என் வண்டியில் அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வண்டிங்க என்னாச்சுன்னா அது பல்பு பீஸ் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டி வாங்கினதுலேருந்து ரொம்ப சிரமங்க எனக்கு. என்னென்னா அந்த அதில் இருக்கக்கூடிய ஆலோஜன் லைட்டு சுத்தமாக வந்துட்டு வெளிச்சமே அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெளிச்சமே இல்லைங்க. நம்ம ரோட்டில் வண்டி போகும்போது எதிர்த்தாப்புல எதனா வண்டி வந்துச்சுன்னா நம்ம வண்டியில் லைட்டு ஏறுதா இல்லையான்னு கூட தெரியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மோசமாக இருந்தது அதில் இருக்கிற லைட்டு. அதனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எல்லாமே எல்இடி லைட்டு வாங்கி மாட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ திரும்ப மறுபடியும் ஆலோஜன் லைட் வாங்கி மாட்டினோம்னா அது வந்து நம்ம வந்து சரியாக வந்து அந்த பிரைட்னஸ் வர மாட்டேங்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்குது. நானே அந்த வண்டியை வந்துட்டு குத்து மதிப்பாக தான் ஓட்டியிருந்தேன் நைட்டில். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்காக தான் சரி எங்கள் தம்பி என்ன சொன்னான்னா, அது மாதிரி எல்இடி லைட் வாங்கி மாட்டு, உனக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். இது வந்து விளம்பரம் கிடையாதுங்க. என் தம்பி வந்துட்டு வாங்கி மாட்டியிருக்கான், நல்லா இருக்குன்னு சொல்லி இது பண்ணி எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணான். அதனால் சரி நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்து இந்த ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரிவ்யூக்கு எடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்துட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டேன் நான். லைட்டு செக் பண்ணிவிட்டேன். அது செக் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராப்ளம், என்ன எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல அது அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். இதில் 40 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி. சரி வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சாக்கெட்டு கொடுத்துருக்கான், மேல் சாக்கெட்டு. இதில் வந்துட்டு ஒன்று கிரவுண்டு டிப்பு டிம்மு, அதாவது நம்ம கிட்ட தூர போடுவோம்ல டிம்மு டிப்புன்னு, அதுக்காக 2 பாயிண்ட்டு. இது ஒன்று வந்து கிரவுண்டு கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரைக்கும் டிசி வோல்ட்டு கொடுக்கணும். ஹை பவர் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸு, லோ பவர் 20 வாட்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்னதாக ஃபேனு கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஒன்று, ஹீட் சிங்க்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஏரியா வந்து ஹீட் ஆகும். மொத்தம் 1 2 3 எல்இடி கொடுத்துருக்காங்க. இது 12 வோல்ட்டு பவர் கொடுத்து பார்த்துங்க. வீட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தது, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு 12 வோல்ட்டு கொடுத்தா டேரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஆனால் நான் வண்டியில் வந்துட்டு டேரெக்டாக கொடுத்தா எரியல. அதுக்கப்புறம் ஒரு பல்பு வேலை செய்யதே இல்லைன்னு சந்தேகம் வந்தது. என்ன பண்ணேன், 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்மக்கிட்ட இருந்தது, அதை வச்சு செக் பண்ணால் கிளியராக இருக்குது. வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணேன். அந்த ஒரு பிரச்சனை நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வண்டி கனெக்ஷன் வந்துட்டு கொடுத்தேன். பேட்டரி லைன் தான் ஒயர் கட் பண்ணி கொடுத்தோன்னே பக்காவாக வேலை செய்யுது. வந்துட்டு அந்த ஆலோஜன் லைட்டு காட்டிலும் இதில் வந்து வெளிச்சம் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இப்போ வந்து ஏத்தாப்பில் எதனா வண்டி வந்துச்சுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கிளியராக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து வண்டி வந்து ஆலோஜன் இருந்துச்சுன்னா இருக்கிற வரை யூஸ் பண்ணிங்க. இல்லை உங்களால் வந்து அது பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்டை மாற்றிங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது. ஏன்னா இது முன்னே உண்மையாக குத்து மதிப்பாக தான் ஓட்டியிருந்தேன், ரொம்ப டிம்மாக இருந்தது லைட். அது எல்இடி மாட்டின பிறகு நல்லா கிளியராக இருக்குது. நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இது ரேட்டு பார்த்திங்கன்னா 600 ரூபா சொன்னாங்க. அதிகமாக வாங்கினாக்கா கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது.